அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர் ஒரு சிறப்பான ஆளுமை என்று சொல்லலாம். சிறப்பான நாளுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பான ஆளுமை என்று சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி 850th டே, 850வது நாள். ஸோ இந்த மிக சிறப்பான நாள் நற்புலரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கடந்து 2.5 வருடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் ஒரு தருணம். யாரும் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, மியூட் பண்ணிங்க. உங்கள் நாய்ஸ் இங்கே கேட்குது, யாருன்னு தெரில, மியூட் பண்ணிங்க. பிரசாந்த் சார், நீங்கள் தான், உங்களுக்கு தான் அன்மியூட் ஆகிருக்கு, சவுண்ட் கேட்குது. ஓகே. ஸோ அவரை பற்றிய ஒரு அருமையான இன்ட்ரோடக்ஷன். இவர் ஒரு விஷனரி லீடர். இவர் ஒரு எஜுகேட்டர், ஆண்டர்ப்ரனர். சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் கொண்ட நபர். தொழில்துறையிலையும் எஜுகேஷன்லேயும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு செயல்படக்கூடிய ஒரு நபர். இவர் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டார் ப்ளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இவர் ஒரு இளம் தொழிலதிபர்னு சொல்லலாம். மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் இன்னோவேட்டிவ் மெத்தடில் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மாணவர்களுக்கு ஒரு அரசு வேலை வாங்குறதா இருக்கட்டும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் தன்னுடைய ஃபோக்கஸை செலுத்தி மேக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக டியூஷன்ஸ் நிறையா வழங்கிட்டு வராங்க அவங்களோட இன்ஸ்டியூஷன் மூலயமா. இது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் மூலயமாவும் நிறையா மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பாண்டிச்சேரியில் சொந்த ஊராக கொண்டவங்க இவங்க. பிஎன்ஐ பாண்டிச்சேரி இண்டிகோ சாப்டரின் பிரசிடெண்ட்டாக இவங்க இருந்திருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் ஜேசிஐ பாண்டிச்சேரியிலையும் இருந்திருக்காங்க. இவங்க டான் பாஸ்கோ பாண்டிச்சேரி அதில் செக்ரட்டரியாக வந்திருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை நம் 850வது நாளில் சிறப்பு விருந்தினர் பிரசாந்த் விவேகானந்தன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. Sir, this floor is yours. Please welcome, sir. You can start, sir. Thank you so much, sir. Hope எல்லாருக்கும் ஆடியபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குதுங்க சார், நல்லா கேட்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you for your energetic response. So, good morning all. Good morning நற்புலரி. இவ்வளோ இனிய காலையில் ஒரு 5:36க்கு ஒரு நல்ல எனர்ஜி இருக்குன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃப்ளோவில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் நந்த பிரசாந்த் விவேகானந்தன் சொல்லுவாங்க. என்னோடய ஆக்சுவல் நேம் பிரசாந்த் விவேகானந்தன், நந்த பிரசாந்த்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ நந்த பிரசாந்த்ன்ற ஜேர்னி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 2015 ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். லைஃப் ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட். அப்பா ஒரு வேலைக்கு போகும்போது, லேபர் வேலைக்கு போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அப்போ ஒரு வழியில் எல்லா விதமான பார்ட் டைம் வேலைக்கும் போய் அது எதுவுமே செட் ஆகாமல் டீச்சிங் எஜுகேஷன் கை கொடுத்து நான் ஒரு 4 பசங்களுக்கு டியூஷன் எடுத்து அது அப்படியே வருஷம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கி பாண்டிச்சேரியில்
500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர் இயருக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். 2 இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஸோ ஐம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டார் பிளஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பாண்டிச்சேரி, as well as I'm too educationist. So I'm also leading some of the roles in social members இருக்கிற ஒரு ஃபாரமில் ஒரு சில லீடிங் பொசிஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி டு பி த பார்ட் ஆஃப் திஸ் மார்னிங். ஸோ இது என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. சார் வந்து என்னை நேற்று கேட்கும்போது ஒரு டாப்பிக்கை பற்றி பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்ன சார் டாபிக் பேசணும், என்ன பேசணும் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். அப்போ தான் வந்து இந்த நற்புலரியை பற்றி சொல்லியிருந்தாரு. நற்புலரி வந்து கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய எய்மாவே இருந்தது. இந்த நற்புலரியோடைய எய்மாவே இருந்தது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி தட். ஏன்னா ஒரு நாளை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க, குவாலிட்டியா ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஸோ அங்கேயே குவாலிட்டின்ற ஒரு டாபிக் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் இன்னைக்கு காலையில் ஏஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோனை வந்து எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்ல நல்ல விஷயமும் பார்க்குறாங்க, தேவையில்லாத விஷயத்தையும் பார்க்குறாங்க. கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது, தேவையில்லாத விஷயம் நம்ம சொல்லலாம். இதுல நல்ல விஷயம் பார்க்குறவங்க ரொம்ப 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 கம்மி. தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த தேவையில்லாத விஷயத்த பார்க்குற ஒரு மத்தியில ஒரு நல்ல விஷயத்த காலையில் ஏஞ்ச உடனே இந்த சொசைட்டில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஒரு விஷயம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னைய டாபிக் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு நம்ம வந்துடுவோம். ஸோ குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் டு பி பெர்மனன்ட் டூ. அப்போ இந்த டாபிக்ல ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்றத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த குவாலிட்டி வந்து நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு பொருளை நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போதோ இல்லை நம்ம ஒரு வேலை செய்யும் போது அதை குவாலிட்டியாக பண்ணுறதோ அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறதோ இதை தான் நம்ம எல்லாரும் குவாலிட்டின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டு தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாரையும் அப்படிதான் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பொருளை வந்து நம்ம கொடுக்கறது, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்த வந்து நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது, இதுதான் ஆக்சுவலாக எல்லாரும் குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இன்னைக்கு வந்து குவாலிட்டியை நான் பேச போகிறது இல்லை. பட் அதையும் தாண்டி சம் இம்பார்ட்டன்ஸும் நம்ம வந்து குவாலிட்டி கொடுக்க போகிறோம். சம் பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளை டெவலப் பண்ணணும்னா குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கணும் நமக்கு. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அந்த குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தால் தான் நல்ல டெசிஷன்ஸை நம்மளால எடுக்க முடியும். ஸோ நல்ல டெசிஷன்ஸ் இருந்தால் தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். நம்மளோட லைஃப் ஆஃப் குவாலிட்டி வந்து ரொம்ப சிறந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டினா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்ல வந்து நம்ம எடுக்கிற ஒரு முடிவுமே நம்ம குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றது தான் முடிவு பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பஸ்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, ஃப்ளைட்ல போகணுமா? ஸோ இங்க வந்து நம்ம வந்து வி ஹாவ் ஆப்ஷன்ஸ். பட் இதுல வந்து நமக்கு வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லயும் வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டியா ஃபீல் பண்ணுவோம். இதே நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போற விஷயம் வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ், எந்த மாதிரி இடத்துல யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகணும், அப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்மளோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா குவாலிட்டிஸ் தட் லிஃப்ட் ஆர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த குவாலிட்டிஸ் வந்து நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில டெசிஷன்ஸை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் குறைவான நேரம் வந்து முக்கியமான டெசிஷனுக்கு எடுத்துக்கிறோம், தேவையே இல்லாத டெசிஷனுக்கு
நம்ம வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோம். இதுதான் நம்ம லைஃப்ல வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கும். அதாவது நம்ம கெரியரை நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுப்போம். அதே வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு என்ன நடக்குது, ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட யோசனை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம அதிக நேரம் கொடுப்போம் அதுக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எந்த டெசிஷன் வந்து நம்ம லைஃப்பை மாத்தும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து கம்மியான நேரம் கொடுக்குறோம். தேவையே இல்லாத டெசிஷனை வந்து எடுக்கிறதுக்கு அதிக டைம் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இழக்கிறோம். ஸோ இது யூஸ்வலா இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் நம்ம ஃபர்தராகவும் பார்க்க போறோம். இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் டெசிஷன்ஸ் வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு கேள்விகள் எழுப்பினா மட்டும்தான் அவங்க வந்து டெசிஷன் எடுக்க முடியும். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால கரெக்டான ஒரு டெசிஷனை எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு ஆர் என்ன வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்றத நான் யோசிச்சு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாதான் அந்த ஆப்ஷன்ஸை என்னால கரெக்டா டிசைட் பண்ண முடியும். ஆனா இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, டிப்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா என்ன ஆயிடுறது, அதை வந்து ஃபர்தர் சொல்யூஷன் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ யோசிக்காத போது நம்ம கிட்ட கொஸ்டினே வர்றதில்லை. அவர் அனதர் வேல இருக்கும். இப்போ ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க. இப்போ ஹோம் மேக்கர் வந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்னென்ன பிஸ்னஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத அதை பத்தின ஒரு கேள்விகள் நம்ம கிட்ட எழும்பினா மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எது நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத டெசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ அதை மேக் பண்றது மூலியமா தான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப குவாலிட்டியா மாறும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மாற்றவே இல்லை, அதை பத்தி நம்ம தேடவே இல்லை, சரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா அங்க நம்மளோட குவாலிட்டி கம்மியாகும் சொசைட்டில. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வேலையில இருக்கோம். அந்த வேலையில வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து ஒரு லெவல் இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து நம்ம அடுத்த பொசிஷன் போகணும் அப்படின்னா கூட நம்ம ஒரு சில ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அப்ப அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள என்னென்ன குறையுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதை எங்க கத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேள்விகள் நமக்குள்ள எழும்பினா மட்டும்தான் அந்த டெசிஷனை நம்ம எடுக்க முடியும். நம்ம இந்த ஸ்கில்லை பண்ணணும், இந்த ஸ்கில்லை நம்ம கத்துக்கணும் அப்படின்ற டெசிஷன் நம்ம எடுத்தாதான் கண்டிப்பா அது வந்து நம்மளை இன்னும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்போ நம்ம யூஸ்வலா வாங்கிட்டு இருக்கிற சேலரியில இருந்து அப்கிரேட் நம்ம பண்ணாதான் அடுத்த லெவல் ஆஃப் சேலரியை நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வரணும். இப்போ இந்த கேள்விகளை பத்தி ஸ்பெசிஃபிக்கா ஏன் பேசுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில சம் ஸ்டேஜஸ்ல நம்ம இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருந்திருக்கலாம், சைல்ட்ஹுட்ல இருந்திருப்போம். அடுத்து வந்து அடலசன்ஸ் லைக் டீனேஜர்ஸ்ல இருந்திருப்போம். அதை ஃபாலோ பண்ணி ஏர்லி அடல்ட்ஹுட்ல வந்திருப்போம். அப்புறம் மிடில் அடல்ட்ஹுட், அதுக்கப்புறமா லேட் அடல்ட்ஹுட். ஸோ இதான் வந்து ஹியூமனோட ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஏர்லி சைல்ட்ஹுட்டும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கான கேள்விகள் வந்து குறைவாகவே இருக்கும். கேள்விகளே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளை யாரோ ஒருத்தவங்க வழி நடத்துவாங்க. ஸோ அந்த இடத்த வந்து நமக்கு கேள்விகள் வரலாம், பட் வராமலே இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க. ஆனா டீனேஜ் என்டர் ஆகும்போது அண்ட் அடல்ட், அதாவது ஏர்லி அடல்ட்ஹுட் போகும்போது, மிடில் அடல்ட்ஹுட் போகும்போது, டீனேஜ்னா ஒன்றும் இல்லை, டீன் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் வந்து நம்ம வந்து அடலசன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், டீனேஜர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏர்லி அடல்ட்ஹுட்னா ஒன்றும் இல்லை, இந்த டீனேஜ் முடிஞ்சு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து
இது சிம்பிளா சொன்னா ஒரு 20 to 30 ஏஜ்ல இருக்கிறவங்க நம்ம வந்து ஏர்லி அடல்ட்ஹுட்னு சொல்லலாம். அப்புறம் 31 to 40 ஆர் 45ல இருக்கிறவங்க நம்ம வந்து மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 45 to 60 அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வந்து லேட் அடல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து இந்த இந்த டீனேஜ், ஏர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இந்த பருவத்துல வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், டெசிஷன்ஸ் வந்து நம்ம லைஃபையே ரொம்ப குவாலிட்டியா மாத்தும். உதாரணத்துக்கு வந்து டீனேஜர்ஸ் வந்து ஸோ அப்பதான் அவங்க வந்து பருவத்துல வருவாங்க. ஸோ தே வில் பி ஐடென்டிஃபைங் தேர் ஃபார்மேஷன், எமோஷனலா டெவலப் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்குள்ள வர சரியான கேள்விகளை அவங்களுக்குள்ள சரியான கேள்விகள் எழுப்பினா மட்டும்தான் சரியான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அந்த டெசிஷன்ஸ் ஒரு நல்ல லைஃபை அவங்களால மாத்திக்க முடியும். And early adulthood, that is very important because they will be very independent on themselves, on the society. And அவங்களோட கெரியரை பில்ட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்றதுல பிஸியா இருப்பாங்க, ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏர்லி அடல்ட்ஹுட்ல இருக்கிறவங்க. அடுத்து மிடில் அடல்ட்ஹுட். ஸோ இந்த வந்து இது வந்து ஏஜ் 30லேருந்து 45 வரைக்கும் ஆர் 50 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ்ல வந்து அவங்க வந்து கெரியர்ல ரொம்ப ஸ்டெபிளா இருக்கணும்ன்றத நினைப்பாங்க, ரிலேஷன்ஷிப்லயும். ஸோ இந்த மிடில் லைஃப்ல அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த 3 ஸ்டேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு சரியான கேள்விகள் நமக்குள்ள எழுமணும். அந்த சரியான கேள்விகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். அது வந்து எது வேணா இருக்கலாம். அந்த அந்த கேள்விகள் எதை குறித்து வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கெரியரை நான் எப்படி டெவலப் பண்ண போறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும். அப்போ அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எழுப்பினாதான் அது ரிலேட்டடா இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து டெசிஷன்ஸை மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து வந்து என்னென்ன கேள்விகள் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின்ஸ் பை டீனேஜர்ஸ், அதாவது ஒரு டீனேஜர் அவங்களோட ஃபியூச்சரையும் அவங்களுக்கான பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் எழும்பலாம். ஒன்று, அவங்க அந்த டைம்ல வந்து இதை பத்தி யோசிச்சாங்கன்னா, உதாரணத்துக்கு வாட் டு ஐ வாண்ட் டு பிகம், நான் என்னவா ஆகணும், அந்த இடத்த வந்து யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கண்ணுக்கு தெரியும். அந்த ஆப்ஷன்ஸ்ல எதை வேணா அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். அந்த ரைட் டெசிஷன் வந்து அவங்க லைஃபை வந்து லிஃப்ட் அப் பண்ணும். ஸோ தட் மேக்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், அந்த கெரியர் வந்து அவங்கள எது வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படியே நம்ம வந்து சூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த கேள்விகள் அப்போ அவங்களுக்கு எழுதணும். அதே மாதிரி செட் கோல்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு கோல் எப்படி வந்து செட் பண்ணணுன்றதே தெரியாது. ஏன்னா அதை பற்றின யோசனை இல்லை, சரியான யோசனை இல்லை, கேள்விகள் அவங்களுக்குள்ள இல்லை. அது எப்படி அச்சீவ் பண்ணலாம், கோலே இல்லாதப்போ அச்சீவ் எப்படி பண்றதுன்றதை யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த டீனேஜ்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் ஒருத்தவங்களுக்கு எழும்புது அப்படின்னா அதுக்கு விடை தேடும்போது அங்க ஒரு டெசிஷன் எடுக்கப்படும். அந்த டெசிஷன் ஒரு குவாலிட்டி லைஃபை கொடுக்கும். ஸோ குவாலிட்டி லைஃப் அப்படின்னும் போது they will be very passionate, very likable in their profession. ஸோ இது வந்து அவங்கள ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். குவாலிட்டினா ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. when what they do, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்போ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னும் போது இட்ஸ் செட் டு பி அ குவாலிட்டி லைஃப். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான கேள்விகள் அவங்களுக்கு வந்து அட் திஸ் ஏஜ் டீனேஜர்ஸ்ல எழும்பும்போது அதுக்கு அவங்க வந்து ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். எடுத்தாங்கன்னா அவங்களால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஒரு குவாலிட்டி லைஃப் செட்டை மேக் பண்ண முடியும். இது ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து இங்க பேசும்போது சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய டீனேஜர்ஸை வந்து கடந்திருப்போம், இல்லை நம்மளை சுற்றி நிறைய டீனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை தேடுறாங்களா, இல்லை தேவையில்லாத நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, தேவையில்லாத விஷயத்துக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா
இல்லை இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. நம்ம ஜஸ்ட் லைக் போயிட்டு நம்ம வந்து அவங்களுடைய அடுத்த மூவ் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணாலே அது நம்ம அவங்கள லீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து டீனேஜர்ஸ் கிட்ட இருந்ததுன்னா மைட் பி அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களோட அடுத்தடுத்த பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். டெசிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக மேக் பண்ணப்படும். அப்படி மேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து லைஃப் வந்து குவாலிட்டியாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அடுத்து வந்து இயர்லி அடல்ட்ஹுட். ஒரு அடல்ட்ஹுட்ல ஏர்லி அடல்ட்ஹுட்ல இருக்கிற ஒரு பர்சன் ஒரு பீப்புள் ஹியூமன் வந்து எப்படி எந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் அவருக்கு உங்களுக்குள்ள ரைஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட கெரியர் பாத் வந்து கரெக்டாக இருக்கா, நான் இப்போ எடுத்திருக்கிற கெரியர் பாத் எனக்கானதா அப்படின்றத பற்றி யோசனை இருக்கணும் அவங்களுக்கு. அந்த கேள்வி அவங்களுக்குள்ள எழுமணும். ஆர் நான் வந்து இந்த ஒர்க் பண்ணுறது எனக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கா, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இந்த கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான விடை தேடும்போது அவங்க லைஃப் வந்து குவாலிட்டியாக மாறும். ஹவு டு ஐ பேலன்ஸ் ஏர்னிங் மணி வித் டூயிங் வாட் ஐ லவ். அப்போ நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணி பேலன்ஸ் இருக்க முடியும். இன்னைக்கு நான் இருக்கிற மேக்சிமம் ப்ராப்ளமே இதுதான். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், பட் ஆனால் அதை வச்சு ஏர்ன் பண்ணுற மணி வந்து அவங்க ஒர்க் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய குவாலிட்டியை வந்து லோ கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு கேள்விக்கு ஒரு ஏர்லி அடல்ட்ஹுட்ல இருக்கிற ஹியூமன் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அவங்க லைஃப் வந்து ரொம்ப குவாலிட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு ஏர்லி அடல்ட்ஹுட்டுக்கு வரணும். ஸோ இது வர்ற கைடன்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க, ஏர்லி அடல்ட்ஹுட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸை நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து மிடில் அடல்ட்ஹுட். தே வாண்ட் டு பி செட்டில்டு ஆர் பி ஸ்டேபிள் இன் வாட் தே ஆர். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், தே வில் பி டூயிங் மச் பெட்டர் குவாலிட்டி லைஃப். ஸோ டெசிஷன்ஸ் அங்கே தான் நம்மளால மேக் பண்ண முடியும். ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு குவாலிட்டி லைஃப்பை கொடுக்கும். ஸோ இன்னைய டாப்பிக்கில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வந்து நான் ஒரு ஹியூமன் பீயிங்கில் வந்து எந்த குவாலிட்டியான நான் எடுத்து பேசியிருக்கலாம். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை எடுத்து பேசியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் என்ன ஒரு டாபிக் வேணால் நான் எடுத்து பேசியிருக்கலாம். பட் ஏன் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து குவாலிட்டி டெசிஷன் மேக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து சரியான கேள்விகள் சரியான நேரத்தில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வர்றதில்லை, எழும்புறதில்லை. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை லிஃப்ட் அப் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளோட லைஃப்பை குவாலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாலே இன்னைக்கு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அந்த டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கணும். வைன்ற கொஸ்டின் ஆர் வாட்ன்ற கொஸ்டின். நான் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், அது கரெக்டான நேரத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய டாப்பிக்காகவே நான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த டீனேஜர்ஸ், இந்த ஏர்லி அடல்ட்ஹுட் அண்ட் மிடில் அடல்ட்ஹுட் பற்றி பேசுகிறேன்னா, பிகாஸ் இந்த 3 ஸ்டேஜில் தான் வந்து ஹியூமன் பீயிங் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதோ, ஸோ நிறைய அவங்க குவாலிட்டியை வந்து குறைச்சிக்கிறதோ, இல்லை அந்த இடத்த வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக வருதோ இந்த ஸ்டேஜில் தான். அவங்களுக்கு அந்த டைமில் கரெக்டான கேள்விகளுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்து அந்த ப்ராப்பர் கைடன்ஸில் அவங்க கரெக்டான ஒரு டெசிஷனை மேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் குவாலிட்டியாக மாறும். ஸோ இது வந்து என்னுடைய இன்றைய கன்க்ளூஷன். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நற்குல அறிக்கை ரொம்ப ரொம்ப நன்றி.
and the audience of Narplari, thank you so much. And Mr. குமரேசன் சார், என்ன நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க காலையில் ஒரு எனர்ஜெட்டிக் டாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொடுத்தது ஒரு எனர்ஜெட்டிக் டாக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் யூ ஆல், பிரசாந்த் விவேகானந்தன். தேங்க்யூ ஸோ மச் நந்த பிரசாந்த் சார். நன்றி 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 நந்த பிரசாந்த் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். இன்று 850வது நாள். இந்த 850வது நாள் மிக சிறப்பான நாளாக அமையறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு இருக்க, இந்த நிமிஷம் வரைக்கும் காரணமாக இருந்துகிட்டு இருக்க நந்த பிரசாந்த் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஒன்று வெளிப்படுத்திக்கிறோம். சார், எல்லோரும் ஃபீட்பேக் வழங்கின பிறகு கடைசியாக ஏற்புரை வழங்குறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் வழங்கப்படும். ஸோ அப்போ எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக நன்றி சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் நந்தா சார். சார், நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக பின்னோட்டம் மட்டும் வழங்காமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், இன்றைக்கி வாழ்த்துறையும் சேர்ந்து வழங்கலாம். இன்றைக்கி 850வது நாள் வாழ்த்துறையும் சேர்த்து வழங்கலாம். ஏன்னா நற்புலரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை, எந்த தளத்திலும் இல்லாத மிகச்சிறப்பான நிறைய நல்ல விஷயங்களை தழுவி நற்புலரி கிட்டத்தட்ட 850 நாளை கடந்து 2.5 வருடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மிகச்சிறப்பான நாளில் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ரெசன்டேஷன் கொடுத்த, இன்றைக்கி அருமையான ஒரு செஷன் எடுத்த நந்த பிரசாந்த் சார் அவர்களுக்கு பின்னோட்டமும் வாழ்த்துறையும் வழங்குமாறு கேட்டுக்கிறேன். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. அதில் இந்த நற்பகுதிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 850வது நாள். ஸோ அதை ஒரு நல்ல நோக்கத்தோட தொடங்கிய ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கும், அதை நல்ல நோக்கத்தோட தொடங்கினதுனால இன்னி வரைக்கும் மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அனைத்து பங்கேற்பாளர்கள், மற்ற நிர்வாகிகள், நிறைய பேச்சாளர்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஸ்பீச் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச், இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் மிக அழகாக எடுத்துக்கிட்டு அதை அழகாக கொண்டு போயிட்டு ஒரு நல்ல உரையை கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம மிகப்பெரிய டிசிஷனுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் எடுக்கணும். சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சின்னதுன்றது வேல்யூபிள் அப்படின்ற விஷயத்த சொன்னது யோசிச்சு பார்த்தோம்னா உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காக பல திட்டமிடுதல் நம்ம முன்னாடியே பண்றோம். பட் பெரிய பெரிய லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட், ஒரு ஸ்பவுஸ் தேடுறதுல கூட இன்னைக்கு இருக்கிற நிறைய பசங்க அவங்களுடைய டிசிஷன் தப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் ஏர்லி அடல்ட்ஹுட்ல டிசிஷன் மேக்கிங் எந்த மாதிரி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு மிக அழகாக அவருடைய எக்ஸாம்பிளோட சொன்னாரு. உண்மையான விஷயம்தான். இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்ப முறையில நிறைய பேர் கூட தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை அதுபடிலாம் அவங்க எல்லாம் ஆலோசனைகள் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம எல்லாம் கேட்டு வளர்ந்தோம். இன்னைக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்க டிசிஷன்ஸ், அவங்களோட ஆலோசனைகள் சொல்றதுக்கும் யாரும் தயாராக இல்லை, அதை காது கொடுத்து கேட்கறதுக்கும் யாரும் தயாராக இல்லை. அதனால அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட், ரொம்ப சிம்பிளா சொல்லி சென்றிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சார், சூப்பரா இருக்கு. அடிக்கடி வாருங்கள் எங்கள் தளத்துக்கு. நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
பிரசாந்த் சார் நீங்கள் மியூட் பண்ணிங்க. கடைசியாக அதுக்கு தான் சொன்னேன். கடைசியாக நீங்கள் மொத்தமாக சேர்த்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிவிடுங்க. நீங்கள் பேர் கூட நோட் பண்ணிக்கலாம். ஏற்புரை வழங்கும் போது உங்களுடைய மொத்த நன்றி சேர்த்து சொல்லிடுங்க. நன்றி பிரசாந்த் சார். ரமேஷ் சார் நன்றி. தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். ஆனர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. 850 நாள் கடந்து போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பப்ளிக்ல அதுவும் அதிகாலையில ஒரு 5:30 மணிக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு விஷயத்த நம்ம பண்ண மிகப்பெரிய விஷயம் அது. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபவுண்டருக்கு வாழ்த்துக்கள். நட்பொழி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சொந்தங்களே, 850வது பிறந்த நாளை கொண்டாடுறது பெருமைப்படுது, சந்தோஷப்படுது. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வந்ததுல ஒரு நண்பர் பிரசாந்தோட ஒரு பேரை பார்க்கும்போது பிரசாந்த் விவேகானந்தன் சொன்னாங்க. விவேகானந்தன் அன்னைக்கு எப்படி ஒரு விடிவெள்ளியா இருந்தாரோ அதே மாதிரி இன்னொரு விவேகானந்தன் 850 நாள் நமக்கு இன்னொரு விடிவெள்ளியே இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஒரு அருமையான செஷன். வாழ்க்கையோட ஸ்டேஜஸ் கரெக்டா பிரிச்சு எந்தெந்த ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு போய் அது இளமையில அவங்களுக்கு தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும். கரெக்டா அந்த டைம்ல அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பண்ணோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு ஈஸியா திருப்புவாங்க. ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத சொன்னது ரொம்ப அருமையான விதம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ப்ரெசன்டேஷன். உங்களுடைய கேரியரை சொல்லும் போது ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். உங்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த ஸ்டேஜ்ல இருந்து மேல வந்தோம், அந்த ஸ்டேஜ்ல எனக்கு கல்வி அப்படிங்கிற விஷயம் பயன் கொடுத்தது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொசைட்டிக்கு அந்த சேவையை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது கேட்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கல்வி அப்படிங்கிற விஷயத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய கல்வியாளரா நீங்க பரிணமித்து நிற்பீங்க ஃபியூச்சர்ல. அதற்கான ஒரு பயனில் தான் நீங்க ஒரு டிராவல்ல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. வாழ்த்துக்கள் விவேகானந்தன். வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரங்கள் நீங்க ஏற்றதுக்கான வாழ்த்துக்கள் என்னைக்கு உண்டு. இறைவனுடைய அருள் உண்டு. தொடர்ந்து நட்புணர்வு வாங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நட்புணர்வோட பலன் போய் அவங்களுக்கு போய் கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்க. தேங்க்யூ ஸோ மச் நட்புணர்வு. தேங்க்யூ குமாரேசன் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். நாராயணன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சார், எல்லோருக்கும் வணக்கம். இது 850 ஆனால் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சின்ன புள்ளியா ஆரம்பிச்ச ஃபவுண்டர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆலோசமாக கொடுத்திருக்காங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் இணைந்து இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னைக்கு பயிற்சி எடுத்த நபர் ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவர் வாழ்க்கையை பத்தி சொன்னார். விபத்து அப்படின்னாரு. எல்லோருக்கும் ஒரு திருப்பு முனை ஏதாவது ஒரு விபத்து தான் அவர் ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போகும். எல்லோரோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சது அந்த ஒரு விபத்தா இருக்கும். அதனால நீங்க ஒரு கல்வியை கையில எடுத்துருக்கிறீங்க. கல்வி என்னைக்குமே உங்களை கைவிடாது. நீங்க அடுத்தடுத்த இன்னைக்கு அழகான ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சீங்க ஏஜ. அதுல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சின்ன வயசுல எப்படி இருக்கணும் அந்த தரத்தை நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போனாலும் அந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, சின்ன குழந்தையிலேயே நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழ போறேன், இதுதான் அச்சீவ் பண்ண போறேன். அந்த விசுவலைசேஷன் அவங்க அந்த வயசுல பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் பாருங்க பெரிய லெவல்ல வருவாங்க. ஐஏஎஸ் இல்ல நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அந்த ஏஜ்ல சிலவங்களுக்கு அந்த அபூர்வமா கிடைக்குது. அதை ஃபாலோ பண்றேன். அதான் தரம். அந்த அந்த தரத்தை அவங்க ஃபிட் பண்ணிடுறாங்க. அந்த தரத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு அதுக்கப்புறம் உள்ளதை நீங்க சொன்னீங்க. அழகான ஒரு இன்னைக்கு காலை வேளையில் நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு தகவல். உங்களுக்கு ரொம்ப பாராட்டுற. குமரேசன் ஒவ்வொரு ஆளையும் கூட்டிட்டு வர்ற ஆள் ஏதோ அவர்கிட்ட இருந்து ஒரு நாள் நல்ல செயல்கள், நல்ல வார்த்தைகள் கிடைக்குது. அது நமக்கு வாழ்க்கையில பயன்படுது. ரொம்ப நன்றி. இந்த தளத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. அவர் வாழ்த்துக்கள். நம்ம மென்மேலும் பல நாள் இந்த நட்புணர்வு என்ற தரம் நிரந்தரமா இருக்கு. அதுதான் இந்த கொள்கை கோட்பாடு பண்ற ஃபவுண்டருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எடுத்த கிளாஸ் எடுத்த சாருக்கு நான் மீண்டும் மனப்பூர்வமா நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் சார். தொடர்ந்து அன்பிஸ் ட்வின்ஸ் விவேகானந்த் சாரை நித்யதேவ் மேமா. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு அந்த உங்க பேரே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அந்த பிளேயர்ல பார்க்கவே இல்லை. முன்னாடி ஒரு பேர் தெரியுது, ஆனா எனக்கு தெரியல. ஆனா நான் என்னைய வரது வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வேலைப்பளவு கடையில குடும்ப சிக்கல் கடையில இருந்தா வர்றதே இல்லை. ஆனா ஒரு இந்த மாதம் நம்ம எடுக்கலையே அப்படின்றது ஒரு மிஸ்ஸிங்கா இருந்தது. ஆனா நான் எப்படி தரமான ஆளா இருக்கேன் அப்படின்றதுக்கு அழகான தரமான ஒரு நிகழ்வு. தட்டி எழுப்பிய வரிகள், தட்டி எழுப்பிய வரிகளுக்கு குட்டி கவி வரிகள். உங்கள் வாழ்விலும் 10 V10 எனக்கும் V10 எனக்கும் உண்டு. பதிந்தது இந்த சொத்தான முத்தான வித்தான வாழ்விற்கு விருட்சமாக வளரட்டும் என மானமுடன் மாண்புகள் தாங்கிட தீர்மானங்கள். மானமுடன் மாண்புகள் தாங்கிட தீர்மானங்கள். மங்காத வாழ்விற்கு தரமான வினாக்கள். மாற்று குறையாத மன்னவனாய் நீ விளங்க இலக்குகள். மனதில் தட்டி எழுப்பி என்னை கவனிக்க அழைத்த அந்த அசிரிரி குரலாய் ஓடி வந்தேன். 13 வயது குழந்தை பதித்து பார்க்க பக்குவமான பதமான இதமான நிதானமான நிகழ்வு. தரவுகள் தரமே எங்களுக்கு வரமே. நன்றி. நன்றி நித்யதேவ் மேம். நன்றி. வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். தம்பி அவர்களுக்கு அவர் தொடக்கத்தில் அவருடைய தந்தையாரனுடைய இதை கூறினார்கள். நானும் அந்நிலையில் இருந்தவன் என்பதால் அதோடு இதயத்தை பிணைக்க முடிந்தது எனக்கு அந்த வேதனைகளை. ஆனால் இறைவன் எப்படி ஒன்றை அடைத்து ஒன்றை பெரிதாக தருவான் என்பதற்கு தம்பியே உதாரணம். அவர் திறமையை, அவர் கல்வியை, அவர் மேம்பாடை, அவர் எண்ணத்தை அளப்பதற்கு அளவுகோல் இன்னும் பிறக்கவில்லை என்றே எண்ணுகிறேன். அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். இன்னும் உயர்வார். நம் அனைவரின் அன்போடு இன்னும் உயர்வார் என்ற எண்ண விளைவுகளோடு 8 மனிதர் வாழ்வை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். 8 இவரும் பிரித்தார். இப்பொழுது நான் நட்புலரியை எண்ணுகின்ற பொழுது, இறைவா 800 பிரிக்க கொடுங்க எங்களுக்கு. அடுத்த 800 1600வது நாள்லயும், அதுக்கு அடுத்த 800 2400வது நாள, இன்னைக்கு பாருங்க நாம 2400வது நாளை கடந்து இருக்கிறோம் நட்புலரியில் என்று கூறுகின்ற அந்த பெருவாய்ப்பினை நல்குக இறைவா என்ற வேண்டுதலோடு, தம்பி நீங்கள் என்ன ஓட்டத்தில இந்த சமுதாயத்தையும் எண்ணுகின்ற ஓட்டமா உங்க ஓட்டம் இருக்கு. அது பெரிய சமுத்திரம். அதில் எல்லோரும் நீந்தி அன்பான, பாசமான, நேசமான, அரணான ஒரு சமுதாயம் மலர வேண்டும் என்று அதற்கும் இறைவனை வேண்டி உங்களுக்கும் வாழ்த்து கூறி, ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றத்தை எங்களுக்கு பருக தாருங்கள் என்ற அன்பு விளைவுகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நட்புலரிக்கு என்னுடைய 850வது பிறந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சீஃப் கெஸ்ட் குமரேசன் சார் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை சென்றடைய வேண்டும். இன்றைய சீஃப் கெஸ்ட் பிள்ளைகளின் அச்சீவ்மெண்ட் அதில் ஒவ்வொரு கட்டமாக பிரித்து சொல்லியிருக்கின்றார். டீனேஜ் பருவத்தில் அவங்க கோல் செட் பண்ணி கொடுத்துட்டா உண்மையிலேயே அவங்களுடைய கோல், அவங்களுடைய திறமை வளரும். அவங்க திறமையை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள். இப்போ கூட நான் என்னுடைய சன்னுக்கு அவன் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் போலீஸ் ஆக போகிறேன்னா, சரி, ஒரு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் அவனுக்கு வேண்டுமோ அத்தனையும் இப்பொழுதிலிருந்தே நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.
அதனால் வருங்காலத்தில் அவன் ஒரு ஐபிஎஸ் என்றால் எங்கள் குடும்பத்துக்கும் நாட்டிற்கும் பெருமை என்ற ஒரு உணர்வை அவனுக்கு புகுத்தி அவன் சிறப்பாக வளர வேண்டும் என்பதும் சிறப்பாக படிக்க வேண்டும் என்பதும் வகுப்பில் முதல் மாணவனாக திகழ வேண்டும் என்றும் அவனுக்கு அறிவுரைகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால் எங்கள் குடும்பத்துக்கும் பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை, நாட்டிற்கும் பெருமை என்று இந்த டீனேஜ் பருவத்திலேயே அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய செஷன் மிக சிறப்பாக அமைந்தது சார், மிக சிறப்பு. 850வது நாள் ஒரு பிறந்த நாளின் ஒரு முக்கியத்துவமான நாள் என்று நான் கருதுகிறேன். நன்றி நற்புலரைக்கு, நற்புலையை துவக்கி வைத்த குமரேசன் சார் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு ஆளுநர், சிறப்பாக பயிற்சி கொடுத்த சிறப்பு பயிற்சியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம். இன்று 250வது நாள் கொண்டாடும் நற்புலரி மேன்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் நல்லா சார் சூப்பரா எடுத்தீங்க சார் கிளாஸ். உண்மையை கரெக்டா சொன்னீங்க சார். எல்லாரும் எழுத உடனே மொபைல தான் சார் கேட்போம். எல்லா விஷயமுமே வாழ்க்கையோட ஒற்றி போச்சு சார். ரொம்ப அருமை சார். நீங்க மேலும் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். காலை வணக்கம். கேட்குதுங்களா? நல்லா கேட்குது சார், நல்லா கேட்குது, பேசுங்க. இந்த வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார். பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு தூத்துக்குடிக்கு தான் முத்து கிடைக்கும், ஆனால் பாண்டிச்சேரியில முத்து கிடைக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பாண்டிச்சேரியில இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருக்காரா, ரொம்ப அருமையா இருந்தது சார். அவர் ஒரு காப்பி மாதிரி அந்த அறிவு அந்த அளவுக்கு இருக்கு. சின்ன வயசுல இந்த அளவுக்கு ஒரு பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். அடுத்தது இந்த நற்புலருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 850வது நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாருக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன பாடலோடு என்னுடைய என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனால், உரிமைகளை பெறுவதெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் விளங்கட்டுமே, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் விளங்கட்டுமே, அந்த நாள் வரலாம், நல்ல நாள் வரலாம். ரொம்ப நன்றி ஐயா. நம்ம நற்புலரை அனைவருக்கும் நன்றி, சாருக்கு ரொம்ப நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மிக்க நன்றி. நேற்று சொன்ன மாதிரி பாட்டாகவே பாடிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மிக்க நன்றி லோகநாதன் சார். அதாவது லோகநாதன் சாரோட பாட்டுக்கும் சரி, இன்றைக்கி சாரோட செஷனும் சரி, நேற்று எனக்கு நடந்த ஒரு விஷயமும் சரி, எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறதா இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. இன்றைக்கி எடுத்த இந்த செஷன் மாதிரி சார் சொன்ன விஷயம் மாதிரி நேற்று தான் ரொம்ப நாள் நான் அப்படியே வச்சுருந்த ஒரு புத்தகம். நேற்று தான் நான் எடுத்து படிக்கணுன்ட்டு ஒரு 2-3 பக்கம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்ற புக்கு. அந்த புக்கு இன்னும் சொல்லப்போனால் பேக்கில் வச்சுருக்கேன், பக்கத்தில் தான் இருக்குது. சூப்பராக ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு செஷன். தொடர்ந்து ரம்யா மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் நற்புலரியுடைய 850வது நாளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் செஷன். ஆக்சுவலி நீட் இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனா உங்களுடைய பேஷன் 10 இயர்ஸ்ல எங்க போய் நிக்குது அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி சொல்லும் போது. ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடலசன்ஸ் உடைய பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க.
எனக்கு வந்து அடலசன்ட் கிட்ட வந்து எங்க வீட்டுக்கார் நிறைய கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் நினைப்பேன், என்ன கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு. இது ஒரு எண்டே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்பதான் எனக்கு உண்மையில ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நம்ம கேள்வி கேட்க வேணாம், பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளாரையே கேள்வி கேட்க வைக்கணும். அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கிறது எனக்கு இன்னைக்கு டேக்அவேவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஒரு கேள்விகள் கேட்கறதுனாலதான் ஒரு ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, நமக்குள்ள ஒரு கேள்வி பிறந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து என்ன சொல்றது, சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நற்புலரியில வந்து ஒரு கொஞ்சம் செஷன்ஸ் தான் அட்டன் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு உள்ள வர கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில்கள் வந்து இதுல கிடைக்குது. சார் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனா தெரியல, பட் இன்னைக்கு சார் உங்களோட செஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா மேம். இது வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய ரெகுலராக வர பங்கேற்பாளர்கள். இன்றைக்கி புதிதாக மகேந்திரன் சார் நீங்கள் வந்திருக்கீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்கள் பேசலாம் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். எனது பெயர் மகேந்திரன். நான் பாண்டிச்சேரி கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து வருகிறேன். என்னுடைய நிறுவனத்தின் வெற்றி விழா கம்ப்யூட்டர். இந்த வாய்ப்பை எனக்கு வரமாக கொடுத்த திரு நந்தபிரசாந்த் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா நேற்று ஒரு குரூப்ல ஷேர் பண்ணாரு, அவருடைய நல்புறையில ஒரு தரம் நிரந்தரன்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குன்ட்டு. எங்களுடைய நாங்க வந்து பிஎன்ஐன்னு ஒரு ஃபோரம்ல இருக்கோம். எங்களுடைய பிரசிடென்ட் அவரு. ஒரு சின்ன விஷயம், அதை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எங்க கூட இருக்கிற ஒரு நண்பர் இன்னைக்கு இந்த அளவுக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுறது நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தாய் கிடைச்ச மகிழ்ச்சியும் பெருமையும் நாங்க அடையிறோம். இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. இந்த வயசுல வந்து அவர் வந்து சிறப்பா செயல்படுறாரு. நேற்று நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் இருந்து நிறைய விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. நிறைய ட்ரைனிங், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காரு. அதே மாதிரி அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த கொடுக்குற விதம் இருக்க மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு ரோட்டரி கிளப் மெம்பர். பட் இந்த நிகழ்ச்சியை வந்து ரோட்டரி கிளப் செய்யறாங்க 850 நாள், அதுவும் எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. நாகப்பட்டினம் நினைக்கிறேன் ரோட்டரி கிளப், அவங்களுக்கு எனது மனதான நன்றி சொல்றேன். அந்த நற்புலரின்ற வார்த்தையே எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருந்தது. ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்க. இதுல ஒவ்வொருத்தவங்க பேசுறதுமே ஒரு என்ன சொல்ற வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கு. நன்றி சொல்றதே நீங்க வந்து ஒரு இன்புட்டா இருக்கு எனக்கு. ஒரு மேடம் கவிதை பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அந்த பாயிண்ட் அவுட் நோட் பண்ணி பேசுறதே ஒரு லேர்னிங் செக்ஷனா இருக்கு. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்ததான் நினைக்கிறேன். திடீர்னு தான் நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா அவருடைய ஷேர் பண்ணிருந்தாங்க என் குரூப்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்ட்டு. ரொம்ப அருமையா நடக்குதுங்க. நான் தொடர்ந்து இதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் சார். நான் நேற்று நந்தபிரசாந்த் சார்கிட்ட சொல்லும் போதும் அதான் சொன்னேன். இங்கே ஸ்பெஷாலிட்டி வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இங்கே ஃபீட்பேக் அப்படின்ற சொன்னேன். அதை நீங்களும் சொன்னீங்க. தொடர்ந்து வாங்க சார். நிச்சயமாக சார்கிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நற்புலரி அப்படின்றது நம்மளுடைய தமிழ் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா காலை வணக்கம், மதிய வணக்கம், இரவு வணக்கம் அப்படின்ற வணக்கம்லாம் நம்மளாக உருவாக்கி விடுறது தான். ஆனால் பாரம்பரியமாக இருந்தது பார்த்திங்கன்னா நற்புலரின்ற ஒரு வார்த்தை தான். நற்புலரினா அதிகாலை பொழுது, நல்ல நாள் தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆமாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து வாங்க சார். எனக்கு இந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வந்தேன். அதுதான் எனக்கு நற்புலரினா என்னன்னு இப்பதான் புலம் அப்படின்றது பொழுது புலர்ந்ததுன்றாங்க. நல்ல பொழுது, அதிகாலை, நல்ல. எஸ் சார். இது இந்த ப்ரோக்ராம் வந்து 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ன்றது என்னுடைய நிறுவனம். என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினத்தில் நான் ஒரு மெம்பர் as well as சில பொறுப்புகள்லையும் வச்சுருக்கேன். அதனால் ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சோஷியல் காஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து வாங்க சார். தேங்க்யூ. நன்றி 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 சார். தொடர்ந்து லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 850வது நாள் சிறப்பு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல நாட்கள், 100 நாட்கள், 1000 நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு செஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப தரமா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ஒரு டீப்பர் தாட்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த கொஸ்டினை நோக்கி நம்ம
அடுத்து பயணிக்கும் பொழுதுதான் அந்த ஆன்சரோ அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நம்ம செய்கின்ற செயல்களோ அது எல்லாமே தரமானதா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வலியுறுத்தி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். சச் அ வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். தொடர்ந்து அன்பிஸ் ட்வின்ஸ் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை நற்புலரி அப்படின்ற அந்த பிறப்பு இன்னைக்கு 850வது நாளை வெட்டியிருக்கிறது. இது வாழ்க்கைக்கே மாண்பு அப்படின்னு சொல்லணும். காலை நமக்கு எழுவதற்கு மட்டுமல்ல, இது நம்மை எழுப்புவதற்கு கூட நிதம். ஏன்னா நான் இங்க வர முடியலனாலும் வலையொலித்தளத்துல கண்டுகிட்டே இருக்கேன் அத்தனை நிகழ்ச்சிகளையும். கூடுமானவரை அதிக நிகழ்ச்சிகளையும் நீங்க இது பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க சார். உங்களுக்கு 850வது பிறந்த நாளுக்கு குமரேசன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நற்புலரி அப்படின்ற வார்த்தையை நான் நித்தம் இங்கிலீஷ் பயன்படுத்தும் போது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தை அப்படின்னு அதை சொல்வதற்காக வாழ்த்துக்களை. எழுதிய கவிதையில் வாசிக்க மறந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிறந்த தின நல்வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேல் வளர வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி நித்யாதேவ் மேம். தொடர்ந்து கவிதை விதை சிவகணி மேம், நீங்கள் அன்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா ஒரு விஷயத்தையும் அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நற்புலரி 850 கடந்திருக்கிறதுனால நற்புலரிக்கான ஒரு கவிதை. நற்புலரி நாளும் பொழுதாய் நகர்ந்து அற்புதமாய் அன்றாடம் அருமையாய் ஆளுமைகள் சுற்றமாய் கூடிட சூழலும் ஆக்கிட பற்றுடன் பகிர்ந்திட பலரிடம் கருத்துக்கள் நற்செயல் ஆற்றிட நகர்ந்திடும் நாளுமே வற்றிடா அருவியாய் வளமென பொழிந்திடும் ஏற்றமே கேட்டிட எத்தனை தலைப்புகள் போற்றிட வார்த்தைகள் பொன்போல் நாளுமே மாற்றிடும் வாழ்வையே மனத்திலே நினைத்திட ஆற்றிடும் சேவைதான் அளவிலா நிலையிலே நூற்றாண்டு கடந்து நூறாய் 850 தொடர்ந்து ஏற்றமாய் எங்கிலும் என்றும் விரியட்டும் நற்புலரி. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதற்கப்புறம் நம்மளோட சார் விவேகானந்தன் சார் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொருத்தருமே அதை பத்தி ரொம்ப எலாபரேட்டா சொன்னீங்க. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன கவிதை. சின்ன விஷயம் சிறப்பாய் மாறிட அறிவை பெற்றிடு ஆன்றோரிடம் அழகாய் குறைகளை கண்டறிந்து கூட்டிடும் நாளுமே நிறைகளாய் மாற்றிட நினைவாய் இயங்கிடு கேள்விகளே நம்மை வழிப்படுத்தும் காரணிகளாய் ஏற்றிட வெற்றியும் கிடைக்குமே. வேள்வியாய் ஏற்றிட வெற்றியும் கிடைக்குமே. தரமாய் கேள்வியும் தன்னையும் மாற்றிட வரமாய் நம்மிலே வாழ்ந்திடும் நிலையிலே நீ யார் என்பதை நிஜமாய் மாற்றிட தேர்ந்திடு வாழ்வின் நிரந்தர வழியை இலக்குகள் நோக்கி இணைந்திட முயன்றால் துலங்கிடும் பொழுதும் துணிச்சலாய் மாறும் பிடித்ததை செய்திட பிறழ்வும் வருமே படித்திடும் வழியை பகிர்ந்திடு நீயும் முடிவெடு வாழ்வை முழுமையாய் மாற்ற அடிக்கடி சிந்தி அருமையாய் மாற துடிப்பாய் செயலில் தூண்டிடு உன்னை வாழ்வின் வழிகளை வரமாய் மாற்றி
இலக்கை தேடிட இயல்பாய் வழிதனை இலக்கை தேடிட இயல்பாய் வழிதனை வழக்கமாய் காட்டிட வாழ்வும் வசந்தமே. வழக்கமாய் காட்டிட வாழ்வும் வசந்தமே. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் ஒவ்வொரு கருத்துமே. ஏன்னா நம்ம எந்த இடத்துல கைடன்ஸ் இல்லாம போகுதோ அந்த இடத்துலதான் லைஃப் பாத்வே சேஞ்ச் ஆயிடும். அதை நீங்க மையப்படுத்தி ஒரு குவாலிட்டியா அந்த தரத்தை நம்ம எப்படி லைஃப்ல மேம்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் கூட கரெக்டான கைடன்ஸ் அப்படிங்கறத அந்த அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எக்ஸலண்டா இருந்தது. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு செஷனை கொடுத்துருக்கீங்க. நாம அது நற்புலரி தளத்துல பயணிக்கிற நம்ம ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த நற்புலரி இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டிகள், அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிகள் சார். வாய்ப்பு கொடுத்த குமரேசன் சாருக்கு நன்றி. ஏன்னா தலைவர் இல்லாம செயல் நடக்காது. ஸோ அவருக்கு மெயினான வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி சிவகணி மேம், மிக அருமை, மிக சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர், எக்ஸலண்ட்டான ஒரு கவிதை. நான் என்றைக்குமே தொண்டனாக இருக்க தான் மேம் விரும்புகிறேன். உங்களில் ஒருத்தர் தான் நானும். நான் தலைவன்ற பொறுப்பு நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் உண்மையான தலைவர்கள். இந்த செஷன்ஸ்லாம் சக்ஸஸாக போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் தான் காரணம். நான் உங்களில் ஒருத்தராகவே இருந்துட்டு போகிறேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கூட. நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். தொடர்ந்து பெஞ்சன்னா நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம்ண்ணா. இந்த கருத்துக்களை நல்ல நன்றாக பதிவு செய்த சார் அவர்களுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்கிறேன். அதே நேரத்துல இந்த நற்புலரி 80வது நாள் ஏற்கனவே நீங்க நான் சொல்ல வர்றதுக்காண்டி நீங்க அதுல ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஏன்னா இதுல ஃபவுண்டர் எப்படி முக்கியமோ அது மாதிரி பில்லர், இதுல பில்லர்னு சொல்லும் போது வீரகேந்திர கருத்துக்கள் அவரு பிருத்திவிராஜன் சார், சுமதி மேடம், இது நிறைய அது எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே எனக்கு பில்லரா தான் தெரியுது. ஏன்னா நிறைய தொடர்ந்து பயணிக்கிட்டு வரும்பொழுது இப்ப யாரும் இல்லைனாலும் நடக்கிறது நற்புலரிங்கிறது நடக்கும். ஸோ அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது, ஒவ்வொருத்தங்களுமே அதை எடுத்துக்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவே ஒரு தரத்துக்கு உள்ளதுதான். இது நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கறது இல்லை. இதுல நிறைய ஒவ்வொரு மாதமும் இருக்கிற தலைப்புல நிறைய நம்ம லேர்ன் பண்றோம். ட்ரெயினராகவும் லேர்ன் பண்றோம். அதுல நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த நற்புலர்வுல உள்ளதுல தனித்தனியா சொல்ல முடியாது. ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்காங்க. வெங்கட்ரமன் சார், ராமலிங்கம் சார், நிறைய ஒவ்வொருத்தையும் சொல்ல முடியல. இல்ல முன்னாடி இருந்தவங்களும் இருக்காங்க. முன்னாடி இருப்பாங்க, சில நேரம் பணியின்மை காரணமா வேற இடத்துல இருக்காங்க. பட் அவங்க மன ரீதியாகவும் இதுல உள்ளாரியே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறோம். ஏன்னா இது நன்றிங்கிறது நமக்குள்ளார சொல்லிக்கிறது கூடாதுங்கிறது இருந்தாலும் வாழ்த்துக்களையும் நமக்கு சொல்லிக்கிறோம். அப்படிங்கிறது 850வது நாள் போயிட்டு இப்போ 1004 இன்னும் எவ்வளவு 150 நாள் தான் அவர் 1000 டே கொண்டாடுவோம். நன்றி 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 அண்ணா, நன்றி. நான் திருப்பியும் சொல்லணுன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் தான் காரணம் இந்த வெற்றி பயணத்துக்கு. நற்புலரின் சார்பாக, என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன் எல்லாருக்குமே. தொடர்ந்து ஏற்புரை வழங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நாளுக்கும் நற்புலரி ஆரம்பிக்கப்பட்ட 2023 ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது 1வது நாள், அதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செஷன் எடுத்த நந்த பிரசாந்த் சாரும் பாண்டிச்சேரி தான். அன்னைக்கு என்னுடைய தோழி, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இன்னொரு நபர், அவங்களும் பாண்டிச்சேரி தான், பிரியங்கா. அவங்களும் ஒரு ட்ரெயினர், ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு. அவங்களும் ஒரு சென்டர் வச்சுட்டு நிறையா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கெலாம் நிறையா செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு நாள்னு சொல்லலாம். அன்றைக்கி 1ஆம் தேதியும் சரி, இன்றைக்கி 880வது நாளும் சரி. அன்றைக்கி நினைக்கல இப்படி ஒரு சக்ஸஸ் நோக்கி பயணிப்போம் அப்படின்ட்டு. நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டும் இருந்துச்சு. தவிர்க்க முடியாத காரணங்களால் சில நாட்கள் வர இயலாமல் போணுச்சு. அப்படியும் அந்த நாட்கள்லாம் வர முடியாத நாட்கள்லையும் மிக சிறப்பாக இதை வழிநடத்தி சென்றது இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன். தொடர்ந்து
இந்த ஒரு நெகிழ்ச்சியான நாள், இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தில் மிகச்சிறப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு செஷன் வழங்கின இன்றைய நாள் ஆளுமை அவருடைய ஏற்புரை வழங்குறதுக்கான நேரம் இது. நந்தபிரசாந்த் சார், உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் சார். ஸோ எல்லாரும் வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னோட செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ நல்லா இருந்ததுன்றது எல்லாருடைய அந்த ஃபீட்பேக்கில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஹோப் இந்த டே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த குமரேசன் சார், நற்புலரி, இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி இது வந்து தனி நபரால் மட்டும் இது வந்து ஒரு 850 நாளை வந்து கடக்க முடியாது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால மட்டுமே இந்த 850 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அதில் என்னையும் ஒரு பார்ட் ஆக்கியிருக்கு. ரொம்ப நன்றி. ஃபீட்பேக்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நந்தபிரசாந்த் சார். நண்பர்களே, இன்று ஒரு அதிகாலை வேளையில் மிகச்சிறப்பான ஒரு நாள் தொடக்கம், 850வது நாள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு காரணமாக இருந்த இன்றைய நாள் பயிற்றுனர் நந்தபிரசாந்த் சார் அவர்களுக்கு நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற நல்லுள்ளங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக இந்த நேரத்தில் வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஒன்று வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாளை நம்ம சுமதி மேமோட செஷன் அனைவரும் கலந்துக்கிறோம். நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.